CBSE +2 தேர்வு முடிவு இன்று வெளியானது. நாடு முழுவதும் 10,67,900 பேரும், தமிழகத்தில் 13,814 பேரும் தேர்வு எழுதினர். இதில் தேர்ச்சி விகிதம் உள்ளிட்ட தகவல்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்போம். வணக்கம் சங்கரன், இந்த தேர்வுல தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு? நாடு முழுவதும் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடந்தன. இந்த தேர்வை 10,67,000 மாணவர்கள் இந்த தேர்வு எழுதினார்கள். இதனுடைய முடிவு இன்று காலை வெளியிடப்பட்டது. தேசிய அளவில் இந்த ஆண்டு 83.05 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கடந்த ஆண்டை விட, கடந்த ஆண்டு 82 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்தனர். இந்த ஆண்டு கூடுதலாக 2.38 விழுக்காடு கூடுதலாக தேர்ச்சி அதிகரித்திருக்கிறது என CBSE தெரிவித்திருக்கிறது. அதேபோல் தமிழகத்தில் எப்படி மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெறுகிறார்களோ அதேபோல் தேசிய அளவில் இந்த CBSE தேர்விலும் மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதன்படி மாணவர்கள் 78.85 விழுக்காடு தேர்ச்சியும், மாணவிகள் 88.58 விழுக்காடு தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார்கள். சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை, அதாவது தமிழகம், ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட சில மாநிலங்கள் அடங்கியதுதான் சென்னை மண்டலம். இந்த சென்னை மண்டலத்தில் 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வு எழுதினார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 13,000 மாணவர்கள் இந்த தேர்வு எழுதினார்கள். சென்னை மண்டல அளவிலான ஒரு தேர்ச்சி விகிதம் என்று பார்த்தால் 92.63 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். எனினும் தமிழக அளவில் 13,000 பேர் எழுதிய தேர்வில் எவ்வளவு பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், இவருடைய விழுக்காடு என்ற விவரம் தற்போது வரை தெரியவில்லை. இந்த புள்ளி விவரங்கள் டெல்லியில் இருந்து வர வேண்டும் என்பதால் இங்கே நாம் இருப்பது சென்னை அண்ணா நகரில் உள்ள CBSE சென்னை மண்டல அலுவலகமாகும். இங்கு உள்ள அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது 2 மணிக்கு பிறகு சென்னை மண்டல அளவிலான புள்ளி விவரங்கள் மற்றும் தமிழக அளவிலான புள்ளி விவரங்கள் தெரிய வரும் என தெரிவித்தார்கள். இதற்கிடையே தேசிய அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களின் விவரங்களை CBSE அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதன்படி முதல் 3 இடங்களில் 4 மாணவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களில் 3 பேர் மாணவிகள், ஒருவர் மாணவர். அதன்படி முதல் இடத்தை, அதாவது மொத்தம் உள்ள 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று டில்லி மான்ஃபோர்ட் பள்ளியைச் சேர்ந்த மாணவி சுர்ஜித் குப்தா என்ற மாணவி முதலிடம் பெற்றிருக்கிறார். அதேபோல் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பாலக் கோயல் என்ற மாணவி 496 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். தேசிய அளவில் 3ஆம் இடத்தை 2 மாணவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களில் ஒருவர் ஹரியானாவை சேர்ந்த மாணவர் சௌமியா உப்பால் என்பவர் 495 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். அதேபோல் சென்னை KK நகரை சேர்ந்த பத்ம சேஷாத்ரி பாலபவன் சீனியர் செகண்டரி பள்ளியைச் சேர்ந்த அஜித் சேகர் என்ற மாணவர் 495 மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் இவரும் 3ஆம் இடத்தை பெற்று சாதனை பிடித்திருக்கிறார்.